உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த வட்டம் எதுக்குன்னா அதுதான் பாதுகாப்பு வளையம்னு அர்த்தம். அதாவது நாங்க அந்த பாம்பை புடிச்சிட்டோம், இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றதா அர்த்தம். ஆனா எங்க அப்பா பாம்பையும் பிடிக்கல, அந்த வட்டமும் போடல. பாருங்க. எங்க அப்பா எங்க வீட்டுக்கு திரும்ப வரவே இல்ல. கன்ஃபார்ம் தமன்னா, அந்த இச்சாதாரி அவனை போட்டுருச்சு. அதான் இவ அப்பனை தேடி வந்திருக்கா. இங்க பாருங்க சித்தப்பா, இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன சும்மா குறி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அந்தால போய் பாம்பு பிடிச்சிட்டு போயிட்டாரு. இல்ல, அவருக்கு என்னமோ ஆயிருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, ஏன்னா இந்த வீட்ல இருந்த ஏன் இப்ப இருக்கிற பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, அது ஒரு இச்சாதாரி. எங்க ராணி இதுதானங்க இப்ப சொன்னா? இப்போ நம்புறீங்களா? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. இப்ப இந்த கருட வேறு இந்த வீட்ல அந்த இச்சாதாரி இருக்கிறதா காட்டுது. கண்டிப்பா அதுதான் எங்க அப்பாவை ஏதோ பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்ல, இச்சாதாரிங்க ஒரு இடத்துல நுழையுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இப்ப என்ன சொல்ற தமன்னா? அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. ஆமா, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. இப்போ இந்த பொண்ணு சொல்றதும் போய் அப்படிதானே? நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்படி ஒரு பாம்பு உண்மையிலேயே இருக்கா? அப்ப அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இல்லையா? இல்லங்க, உண்மையாவே அப்படி ஒரு அரிய வகை பாம்பு இருக்கு. அத நான் புடிச்சு காமிச்சா நம்புவீங்க. அது இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. என்னது தமன்னா? என்ன தமன்னா, இவ வேற ரொம்ப பயமுறுத்துறா. அப்ப ராணி சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஐயோ, அந்த ராணிய ஆள் செட் பண்ணி வர வச்சு இப்படி எல்லாம் கூட சொல்ல வைக்கலாம்ல. லாரா இச்சதாரியும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அவங்க பாம்ப வசியம் பண்ணி ஏவி விடுறவங்க, அவ்வளவுதான். இவ ஏன் இச்சாதாரிங்கிற உண்மைய அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் மறைக்கிறானே புரியல. சரிங்க, இப்போ உங்களால அந்த பாம்பை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் அத மகுடி ஊதி பிடிக்கிறேன். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதா வேண்டாமானே தெரியல. இப்ப நாங்க வரும்போது வீட்டுல ஒரு பாம்பு இருந்துச்சு. ஆனா அது இச்சாதாரின்னு என்னால நம்பவே முடியல. அது ஒரு பாம்பு, அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன? அது வெறும் பாம்பாவே இருக்கட்டுமே, அவங்கதான் பிடிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. நீங்க போய் பிடிங்க. நீங்க மட்டும் என் கூட வாங்க. என்னம்மா? பயமா இருக்கு. ஏங்க ஏங்க, அங்க பாருங்க. ஏங்க, என்னங்க?
ஏங்க சூப்பருங்க, பயமே இல்லாம புடிச்சிட்டீங்க. ஏம்மா நீ நிஜமாவே எவ்வளவு பெரிய உதவி எங்களுக்கு பண்ணிருக்க தெரியுமா? ரொம்ப நன்றிமா. ஆமா, உண்மையாவே இது ரொம்ப பெரிய உதவிதான். ரொம்ப நன்றி. எங்க அப்பாவை பத்தி எதுவும் தெரியல. இருந்தாலும் முதல்ல இந்த பாம்பை கொண்டுட்டு வந்துடுறேன். ஏங்க இது இச்சாதாரிலாம் கிடையாதுங்க. அதை கொல்லாம ஏதாவது காட்டுல விட்டுருங்க. ஆமா பாவம், அதுவும் வாயில்லாத ஜீவன் தானே. அவங்க தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, அத உயிரோட விட்டா திரும்ப வரதானே செய்யும். ஆமா, இது என் மேலயும் சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க மேலயும் சரி ரொம்ப கோவமா இருக்கும். அதனால இத கொன்னுதான் ஆகணும். சரி சரி, நான் இதை கொண்டு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன். ஆ, தமன்னா, அது இச்சாதாரி தான். அதைத்தான் அவ பிடிச்சிட்டு போறா. எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. வா மனு. ஏதோ தெய்வாதீனமா அந்த பொண்ணு வந்து காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா என்ன இருக்கணும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா பாட்டி, ஏதோ பொம்மி அக்கா நினைவு நாள்ல அக்காவோட ஆசீர்வாதத்துல தான் இந்த பிரச்சனையே முடிஞ்சுக்குது. ஆ, அது எந்த பாம்பா இருந்தா என்ன, ஒரு வழியா அதை பிடிச்சாச்சு. ஏ ராணி, நீ சாதாரண ஆளே இல்ல. இந்த பாம்பு இச்சாதாரி இல்ல வேற எதுவும், ஆனா இவ்ளோ விஷயத்த நீ கரெக்டா ஆராய்ஞ்சிருக்கியே. அவ பேர்ல மட்டும் ராணி இல்லம்மா, இந்த வீட்டுக்கே ராணி தான். உள்ள போலாமா? ஆமா. பத்து சரி, வாங்க. வா போலாம். வந்து அம்மா, பார்த்து help பண்ணுமா? வாங்கம்மா. லாரா, லாரா, லாரா. நானும் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளார போட்டுனே இருந்தேன். இன்னொரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. பொம்மி அக்கா நினைவிடத்துல நடந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. அதையும் கண்டுபிடிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.